I would like to call my brother, my son Chinadati, to come on the stage. Hi, I'm Chinadati. Chinadati, the robot. உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன். இது உங்களுக்காக சின்னதத்தியின் சிறப்பம்சங்கள். வீரம். வர சொல்லுங்க. பால் பஸ் ஓட்டர்லாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க. வீட்டுக்குள்ள தான் இருப்பேன். நான் போறேன் டடே நான் போடுறேன். கமான் கபிலா. இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு. சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான். இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. என்ன ரங்கா சின்ன பசங்களை சின்ன காமெடி வெற்றி. மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்க பொதுமக்கள் வராததால் சாலையை பார்த்து கையசைத்து சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். அன்பு. தென்சென்னை வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொள்வது, இவ்வளவு ஒரு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப தவறிவிடாதீர்கள். டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. தொலைநோக்கு பார்வை. மக்களுக்கு நல்லது பண்ணி நல்ல பேர் வாங்க போறியா, இல்ல அண்ணன் மாதிரி 1000 கோடி அடிச்சு அசால்ட் பண்ண போறியா, இல்ல நான் உருட்டியே பொழைச்சுக்கிறேன்னா? இது என்ன ரெட் பூசா? சின்னது தெரியல. இது உருட்டு டிஸ்க். சின்னதத்திக்கு நான் கொடுக்குற அடிஷனல் ப்ரோக்ராமிங். இவங்க தாத்தா இவனுக்கு எப்படி எல்லாத்தையும் சுருட்டுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. நான் இவனுக்கு எப்படி உருட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சுருக்கமா சொல்லணும்னா இனிமே ஒரு உருட்டு மன்னன். வயிற்றெல்லாம் கலக்குது ப்ரொஃபசர், ஏன் இப்படி மாத்துறீங்க? அரசியல். இவன் தான் அரசியல் வாரிசு. பான்ஸ் பவுடர் விற்க நீங்க இப்ப கோலமாவு விற்க ரேஞ்சு கண்டிருக்கீங்க. இங்க இருந்து ஏன் எம்எல்ஏ ஆக முடியாது? யாருக்கு அந்த சேகர் பாபு அவர்தான் எம்எல்ஏ ஆகும்போது நீங்க ஏன் ஆகக்கூடாது? பெரிய கோலமாவு கோவிலான்னு பேரு. அது மட்டும் பத்தாது, பான்ஸ் பவுடர் பேபின்னு எல்லாம் சொல்லணும். தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர், இன்றைய டெப்டி சிஎம், ஒரு நாள் டெஃபினெட்லி சிஎம். ஆமா தலைவர் இறந்துட்டாராமா. கன்ஃபார்ம் நியூஸ். நோட்ஸ் சொல்லிருச்சு. என்ன பொண்ணு தோசை வாங்கி வச்சிரு, காய்கறி வாங்கி வச்சிரு, பிரெட் பாக்கெட் வாங்கி வச்சிரு. தலைவர் தான். ஆஸ்பத்திரியில இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் இல்லையா? எல்லாரும் குப்பை தொட்டில குழந்தைய போடுவாங்க, ஆனா இவனுங்க அப்பா போட்டு போயிட்டானுங்களே. திருக்குறளை தப்பு தப்பாக சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு முதியவரை திருவள்ளுவர் எழுத்தாணியுடன் தேடி வருகிறார். எங்கடா இந்த ஏரியால எங்க இருக்கா? அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். யார் இவரு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்காரு? அத ஏன் கேக்குறீங்க? யாரோ ஒருத்தன் தமிழ காப்பாத்துறன்னு வசனம்லாம் பேசிட்டு திருக்குறளை தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியறா. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். நான் ஏதோ அப்படி சொல்லலையே. சொல்லலையா? சொல்லலா? நிஜமாவே சொல்லலையா? சொல்லலா? அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. உங்களை விட தத்தியா வேற யாராவது இருக்காங்களா? தத்தினா என்ன? வடிகட்டின முட்டாள். என்ன விட வடிகட்டின முட்டாள் எங்க அப்பா தான். பெரிய தத்தியே இருக்காரு. தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரைக்கும் முத்தமிழர் கலைஞரை தவிர நாம் வேற யாரையும் சிந்தித்து பார்த்ததில்லை. இப்பவே கண்ண கட்டுது. தமிழால் தமிழ் இனத்திற்காக தமிழகத்தை 5 முறை ஆண்டவர் அல்லவா அந்த தமிழ் ஆண்டவர்.
அரசியல் வர மாட்ட சொல்லிட்டு அரசியல் வந்துட்டேன். வந்த உடனே போஸ்டிங் வாங்கி எம்எல்ஏ ஆயிட்டேன். எம்எல்ஏ ஆகி கொஞ்ச நாள் மினிஸ்டர் ஆயிட்டேன். மினிஸ்டர் ஆகி சில நாள் டெபுட்டி சிஎம் ஆயிட்டேன். அடுத்தடுத்து பையனையும் கூட்டின்னு வந்துட்டேன். அரசியல் கத்துக்க சொல்லி வர போறட்டி ட்ரைனிங் கொடுக்குற பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்குற. எங்களுடைய முதலமைச்சர் கால்நகம் முளைத்த காலத்திலிருந்து அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர். இது அது இல்ல. 9 நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தாங்க. 9 நாள்ல தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்கனால 9 நாள்ல நின்றுவேன். நானே பாத்ரூம் போவேன், நானே உட்காருவேன், நானே படுப்பேன். 9 நாளிலே நடப்பேன், சேர்ல நானே உட்காருவேன். அந்த அளவுக்கு தேவன் கிருபை. கால்நகம் முளைத்த காலத்திலிருந்து அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ஆளு சொல்றது உண்மையா? என் மருத்துவ படிப்பு இல்லைன்னா வேற படிப்பே இல்லையா? அதை சொல்றதுக்கு நீ யாரு? என் வீட்டு குழந்தை மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுதுன்னா அதுக்கு அந்த கல்வி உரிமை இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எடுத்து அடிச்சுனா ரெண்டுமே பிஞ்சிடும். ஒன்னு செருப்பு, இன்னொரு செருப்பு. மகனே மனசு திடமா வச்சுக்க. உங்க தாத்தா அட்மிட் ஆகும்போது எனக்கு இதே டென்ஷன் தான். நம்ம கட்சியில யாருக்கு என்ன ஆனாலும் இங்கதான் அட்மிட் பண்ணுவோம். எல்லாருக்குமே உடம்பு சரியாயிடும். நான் வேணா தலைவர் உடம்பு சரியாக இங்க அங்க பிரச்சனை பண்ணட்டுமா? ஏன்னா எல்லாரும் கோயில தானே அங்க பிரச்சனை பண்ணட்டுமான்னு கேட்பாங்க. நீ என்ன இங்க பண்ணட்டுமான்னு கேக்குற? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? ஏன்னா இங்கதான் குட்டப்பாவோட போட்டு நர்சுங்க எல்லாம் சுத்துறாங்க. அதை நீ குனிஞ்சு பாக்குறதுக்கு அங்க பிரசிடண்ட் ஒரு ஐடியா ரெடி பண்ணிருக்க. குனிய வச்சு நிச்சயமா உறுதியா சொல்றேன். அடுத்த காந்தி ஜெயந்தி கொண்டாடுற போது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தமிழ்நாடு இருக்கும். தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில முதல் அறிவிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மதுவிலக்கு சட்டம் கொண்டு வரும். காஸ்பரா, நான் அப்பா பேசுறேன்ப்பா. சொல்லுப்பா. அந்த மினிஸ்டர் பாலாஜி ரொம்ப மோசமானவனா இருப்பான் போலப்பா. ஏதோ லேண்ட் பூஜைன்னு சொல்லிட்டு நிறைய பயிர்களை போட்டு வந்து நம்ம ஆலயத்துல வச்சான்ப்பா. அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு பயிர் ரொம்ப அழகா இருக்கேன்ட்டு லைட்டா திறந்து பார்த்தேன். உள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் கடைகளோட கலெக்ஷனு எப்படியும் 500-1000 கோடி இருக்கும்பா. நேரா சொல்றேன். இதோட சில வீணா போன டாக்குமெண்ட்ஸ் வேற இருந்துச்சு பாருல. அப்ப 1000 கோடி நம்ம வீட்டுலதான் இருக்கா? எப்படிப்பா இருக்கும்? அப்பா மொத்தத்தையும் அடிச்சுட்டு கிளம்பிட்டான்ல. அப்பா Bye bye, bye bye, bye bye Stalin. Hey bye bye, bye bye, bye bye Stalin. Hey bye bye, bye bye, bye bye Stalin. நடிக்காதே நடிக்காதே நீ நல்லவன் போல நடிக்காதே. விடியாதே விடியாதே நீ இருக்கிற வரைக்கும் விடியாதே. கிடைக்காதே கிடைக்காதே நீ ஓட்டே உனக்கு கிடைக்காதே. முடியாது முடியாது திரும்ப ஆட்சிக்கு வரவே முடியாது.